சீமாப்பூர் கிராமம் ஒரு பெரிய பரப்பளவுல பரவி இருக்கு. சீமாப்பூரை சுற்றி நிறைய கிராமங்கள் எப்படி இருக்குன்னா, அங்க ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் வரும். அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் அவங்க உயிரை காப்பாத்திக்க சீமாப்பூர் ஜனங்க கிட்ட தான் உதவியை நாடுவாங்க. சீமாப்பூர்ல ராஜு தன்னோட மனைவி ராணியோட இருக்காரு. இவங்க 2 பேரும் ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. எப்போவாவது யாருக்காவது உதவி தேவைப்பட்டா 2 பேரும் தான் முன்னாடி வந்து நிப்பாங்க. நான் வயலுக்கு போயிட்டு வரேன், நீ அதுக்குள்ள சாப்பாடு செய். நான் வயலில் வேலையை முடிச்சிட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பாடு சாப்பிடலாம், சரியா? சரிங்க, நீங்க புறப்படுங்க, நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். ராஜு தன்னோட மாடுங்களை ஓட்டிக்கிட்டு வயலை நோக்கி போனாரு. அதுவே இங்க ராணி கிச்சனுக்கு போயிட்டாங்க. அப்புறம் சமையலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இன்னைக்கு ஏதாவது இனிப்பா செய்யலாம், இவருக்கு இனிப்பு பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும். ராணி கடகடன்னு ரொட்டி, சப்ஜி, அப்புறம் பாயசமும் செஞ்சாங்க. அப்புறம் அவங்க தனியா பெரிய 2 ரொட்டிகளும் செஞ்சாங்க. அப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வயலை நோக்கி போனாங்க. வயல்ல போய் பார்த்த உடனே ராஜு அந்த பயங்கரமான வெயில்ல வயலை உழுதுகிட்டு இருந்தாரு. ராணிய பார்த்ததும் ராஜு அதிர்ந்து போனாரு. அட, நீ என்ன இங்க வந்துட்ட? நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேங்க, வாங்க. மாடுங்களை கட்டி போட்டுட்டு வந்து முதல்ல சாப்பிடுங்க, காலையில இருந்து பசியோட இருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். நீ இவ்வளோ வெயில்ல இங்க வர வேண்டிய அவசியம் தான் என்ன? அப்படியா? அப்ப நீங்க இந்த வேகாத வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, அது என்னன்னு சொல்றது? நீங்க உங்களுக்காக மட்டுமாங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்படி பார்த்தா நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்ல. சரி சரி, நீ இப்போ இங்க வந்துட்ட, போய் அந்த மரத்தை நிழலையாச்சு போய் உட்காரு. நான் இந்த வயல்ல வேலையை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க மாடுகளையும் கொண்டு போய் நிழல்ல கட்டி போடுங்க. அப்புறம் கையை காலை அளவிட்டு வந்து சாப்பிட உட்காருங்க. ஆனா நம்ம 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பாவம் இந்த மாடுங்க சாப்பிடாம சும்மா ஒரே இடத்துல இருக்கணுமா? நீங்க அதுங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அந்த 2 மாடுங்களுக்கும் சேர்த்து பெரிய பெரிய ரொட்டிகளை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதுங்களும் நம்மளோட சேர்ந்து சாப்பிடுங்க. ராணி சாப்பாட்டு பைய கொண்டு போய் மரத்து நிழல்ல வச்சா. அப்புறம் ராஜுவும் மாடுங்களை நிழல்ல கட்டி போட்டாரு. இந்தாங்க, கையலம்பிக்கோங்க. ராணி பாட்டிலோட முடிய திறந்து ராஜுவோட கையில தண்ணீரை ஊத்தினா. அப்புறம் ராஜு கையை கழுவிட்டு சாப்பிடறதுக்காக தரையில உட்கார்ந்தாரு. ராணி அந்த பையில இருக்கிற பெரிய ரொட்டிகளை எடுத்து 2 மாடுங்களுக்கும் கொடுத்தா. இந்தாங்க, அது வரைக்கும் நீங்களும் ஏதாவது சாப்பிடுங்க, அப்புறம் ஓய்வு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நல்லா தெம்பா வேலை பாருங்க. ராணி சொன்னதை கேட்டுட்டு 2 மாடுகளும் தலையை அசைச்சுதுங்க. அதை பார்த்துட்டு ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாத்தீங்களாங்க, இந்த மாடுங்க நான் சொன்னதை கேட்டு சரின்னு சொல்லி தலையும் அசைக்குதுங்க. என்னமோ இதுங்க நம்ம குழந்தைங்க மாதிரி. நீ இவங்களை குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறன்னா அவங்களும் நீ சொல்றத நல்லா கேட்பாங்கல்ல. சரி, நீ வா. ராணியும் ராஜுவோட சாப்பிட்றதுக்காக போய் உக்காந்தா. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ராஜு பாயசத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடேங்கப்பா, இன்னைக்கு நீ என் மனசை சந்தோஷப்படுத்திட்ட. எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க, உங்களுக்கு இந்த பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்னு சுத்தமான நெய்யை போட்டு செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ராஜு வயலை உழுதாரு. அப்புறம் 2 பேரும் அந்த மாடுங்களை ஓட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க. ராஜுக்கும் ராணிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு குழந்தை கூட கிடையாது. அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க 2 மாடுங்களையும் குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நான் போய் மாடுங்களுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துடுறேங்க, நீங்க அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வந்துருங்க. இவங்களோட மாடுகளும் ரொம்ப புத்திசாலிங்க. அதுங்களை எப்பவும் கம்பத்துல கட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுங்களை கட்டி போடாமலே அதுங்க தொழுவத்துல ரொம்ப அமைதியா இருக்குங்க. ராணிக்கு திடீர்னு இடிச்சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அநேகமா பயங்கரமா மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. கொஞ்ச நேரத்துல மழை கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால சீமாபுரை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல வெள்ளம் வந்துடுச்சு. அப்புறம் அங்க இருக்கிற ஜனங்க சீமாபுரை நோக்கி ஓடி வந்தாங்க. என்னங்க, அங்க பாருங்க, ஜனங்க நம்ம கிராமத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஜனங்க நம்ம வீட்டுல தங்கறதுக்கு நாம அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க. நாம அவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். ஆனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? உனக்கே நல்லா தெரியும், நம்ம கிட்ட வெறும் 2 வயல் தான் இருக்கு. அதுலேருந்து நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் நமக்கு அரிசி எல்லாம் கிடைக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கடவுள் நம்ம 2 பேருக்கும் இந்த அளவுக்கு திறமையை கொடுத்துருக்காரு. அதாவது மற்றவங்க நம்ம வீட்டில் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம்ல, அதனால அவங்களோட உணவுக்கும் நாம ஏதாவது ஏற்பாடு பண்ணிடலாங்க.
ராணி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணா. அப்புறம் சில ஜனங்களை அவங்க வீட்டில் தங்கறதுக்கு கூப்பிட்டா. இவங்கள ஒரு வயசான அம்மாவும் இருந்தாங்க. உனக்கு நல்ல மனசுமா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில எங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணணும்னு நினைக்கிறியே. இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவாதவங்க பக்கத்துல இருந்து என்னங்க பிரயோஜனம்? நீங்க என் அம்மா வயசுல இருக்கீங்க. உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமையும் கூட. அந்த கடவுள் உன்ன மாதிரி ஒரு மகளை எல்லா அம்மாவுக்கும் கொடுக்கணும். ராணி இவங்க எல்லாருக்கும் அவங்க வீட்டுல தங்கறதுக்கு அடைக்கலம் கொடுத்தா. ஆனா ராத்திரி அவங்க சாப்பிட்ற நேரம் வரும்போது இந்த ஜனங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட ராஜு ராணிய பார்க்க ஆரம்பிச்சாங்க. ராணி தன்னோட சாப்பாட்டை அந்த வயசான அம்மாவுக்கு கொடுத்தா. இந்தாங்க அம்மா, இதை சாப்பிட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப பசியோட இருக்கிறீங்க போல இருக்கு. நான் உண்மையிலேயே ரொம்ப பசியோட தாம்மா இருக்கேன். ஆனா இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டேன்னா அப்புறம் இன்னைக்கு ராத்திரி நீ பட்னியோட இருப்பம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். நீங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. ராணியும் ராஜுவும் அவங்களுக்கான சாப்பாட்டை வீட்டுக்கு வந்து சரணடைஞ்சவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அவங்க ஊர் கிராமத்துல வெள்ளம் குறையிற வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாடி, நீங்க 2 பேரும் வீட்டுல தனியாவா இருக்கீங்க? உங்களுக்குன்னு குழந்தைங்க எதுவும் இல்லையா? அந்த அம்மா இந்த கேள்வியை கேட்டதும் ராணியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அதை பார்த்துட்டு வயசான அம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாடி, கவலைப்படாத. அந்த அன்னை அன்னபூர்ணா விருப்பப்பட்டா கூடிய சீக்கிரத்துல உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும்மா. அந்த வயசான அம்மா ராணி கையில ஒரு ஆப்பிளை கொடுத்தாங்க. இது அன்னை அன்னபூர்ணா கோவில்ல இருந்து கிடைச்ச பிரசாதம். இது கோவில்ல இருந்து வெள்ளத்துல மிதந்து வந்து என் கையில கிடைச்சது. அநேகமா அன்னை அன்னபூர்ணா இதை உனக்காக அனுப்பி வச்சிருக்காங்க போல இருக்கு. இதை சாப்பிடுமா. உன் வீட்டுல அந்த அன்னையோட ஆசீர்வாதம் பட்டு உனக்கு ஒரு குழந்தை நிச்சயம் பிறக்கும். ராணி அன்னை அன்னபூர்ணாவை நினைச்சுக்கிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா. சில மாசங்களுக்கு அப்புறமா ராணி அம்மாவாயிட்டா. அவங்க வீட்டுல ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே ரொம்ப நல்லது தான் செய்வார்ன்றது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த அம்மா கொடுத்த அந்த ஆப்பிள் அப்புறம் அன்னை அன்னபூர்ணாவோட ஆசீர்வாதத்தால தான் நடந்திருக்கு. உண்மைதான். நம்மளோட பொண்ணுக்கு தாய் அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் தான் இருக்கு. நீயே பாரு, இவ பெருசானதுக்கு அப்புறமா கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வா. ராஜுவும் ராணியும் அவங்களுக்கு பொண்ணு பிறந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னமோ அவங்களுக்கு அந்த உலகமே கையில இருந்த மாதிரி தோணுச்சு. 2 பேரும் எப்பவும் அவங்கள விட அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம குழந்தைக்கு அந்த அன்னையோட பேரையே வைக்கணுங்க. நீ சரியா சொன்ன. ஏன்னா நம்ம எப்போல்லாம் நம்ம பொண்ணுக்கு பசி ஆத்துறோமோ அப்போ நம்மளோட வாயிலிருந்து தானாவே அந்த தேவியோட பேர் வருதுல்ல. அனுங்கிற பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன அனு, உங்க அப்பா உனக்கு நல்ல பேர் வச்சிருக்காருல்ல? அனுன்னு பேரை கேட்டதும் அனு சிரிக்க ஆரம்பிச்சா. அதை பார்த்துட்டு ராணியும் ராஜுவும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இப்ப மெல்ல மெல்ல அனுவும் பெரியவளாயிட்டா. அனு பிறந்த அன்னையிலேருந்தே நம்ம வயல்ல கவனம் செலுத்துறத முழுசா விட்டுட்டோம். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் நம்ம வயலோட நிலைமை எப்படி இருக்குன்னு. ராஜு தன்னோட வயலுக்கு போய் பார்த்தபோது வயல்லாம் வறண்டு போயிருந்தது. அவர் ரொம்ப சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அப்புறம் ராணி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாரு. இதுல நம்ம மேலேயும் தப்பு என்னங்க இருக்கு? 6 மாசம் முழுசா ஆக போகுது. இது வரைக்கும் மழை கொஞ்சம் கூட பெய்யவே இல்லை. அப்போ வயல் காயத்தனங்க செய்யும். அதெல்லாம் சரிதான். ஆனால் சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நான் நேற்று தான் நம்ம கிட்ட மீதி இருந்த எல்லா அரிசியையும் சமைச்சிட்டேன். இப்போ வீட்டில் கொஞ்சம் கூட அரிசி மிச்சமே இல்லையே. இது நாள் வரைக்கும் அந்த கடவுள் நமக்கு எந்த குறையும் வச்சதில்ல. இந்த தடவையும் இந்த குறைய நாம அந்த கடவுள்கிட்டயே சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்கிற உடைச்ச அரிசியை வச்சு வயிறார சாப்பிடுவோங்க. அப்புறம் வரத அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம அது கூட சேர்த்து வேற ஏதாவது ஒரு வேலையும் செஞ்சாகணும். இந்த மாதிரி எதுவும் பண்ணாம சும்மாலாம் இருக்கக்கூடாதுல்ல. ராஜுவும் ராணியும் வேலை தேடி புறப்பட்டாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் திரும்பி வராததுனால அண்ணுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அம்மாவும் அப்பாவும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நானே ஏன் சமைக்க கூடாது? அனு தன்னோட மென்மையான கையால பாத்திரத்துல கொஞ்சமா அரிசியை எடுத்து அதை சமைக்கிறதுக்காக அடுப்புல எடுத்து வச்சா. இன்னைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் கையால செஞ்ச சாப்பாட்டை கொடுக்க போறேன். அப்புறம் அதுக்குள்ள தன்னோட அம்மா அப்பாவும் திரும்பி வந்துட்டாங்க. நீ நல்லா தானே இருக்கியானோ? எங்க 2 பேருக்கும் உன்னை பத்தி நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தது. உனக்கு இப்ப ரொம்ப பசிக்கும்ல?
நான் போய் சீக்கிரமா சமைச்சிடறேன்டா கண்ணு. நான் நம்ம எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டேம்மா. நீங்க 2 பேரும் கை கால் முகம் அனுப்பிட்டு வாங்க, அப்புறம் சாப்பிட உட்காருங்க. ராணி உள்ள போய் பாத்திரத்துல பார்த்தா அனு சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா. ஆனா அது ரொம்ப குறைவா இருந்தது. அனுவோட இந்த அப்பாவித்தனத்தை பார்த்துட்டு ராணியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சது. வாங்க, நம்ம அனு இன்னைக்கு நமக்காக சமைச்சு வச்சிருக்கா. போய் சீக்கிரமா கை கால் அலம்பிட்டு வந்துடலாம். 2 பேரும் கை கால் அலம்பிக்கிட்டு சாப்பிட வந்து உக்காந்தாங்க. நீங்க எனக்கு தினமும் சமைச்சு உங்க கையால கொடுக்குறீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, அதனால இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நான் என் கையால சாப்பாடு கொடுப்பேன். அனு சாப்பாடை தட்டில் எடுத்து வச்சு ஒவ்வொரு கையா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஊட்ட ஆரம்பிச்சா. ஆனா 2 கை சாப்பாட்டுக்கு அப்புறம் ராணியோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. அனு, இப்போ என்னோட வயிறு நிறைஞ்சிடுச்சுமா, இப்போ உன் அப்பாவுக்கு ஊட்டி விடு. 2 கையில் எப்படி வயிறு நிறையும்? நீ எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு தெரியும். எனக்கு சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்காக தானே? இல்லைங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். 2 கை சாப்பாட்லேயே எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அனுவோட கைகளில் அந்த அண்ணியோட ஆசீர்வாதம் இருக்கு. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே சாப்பிட்டு பாருங்க. அனு தன்னோட கையால் தன்னோட அப்பாவுக்கும் 2 கை சாப்பாடு எடுத்து ஊட்டினா. அந்த 2 கை சாப்பாடை சாப்பிட்டதுமே அவரோட வயிறும் நிறைஞ்சு போச்சு. நீ சொல்கிறது உண்மைதான். என்னோட வயிறும் 2 கையில் நிறைஞ்சிருச்சே. அனு, இது எப்படிம்மா? நீ எப்படி இந்த சாப்பாடை செஞ்சேன்னு சொல்கிறியா? அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் சமைச்சேன். எப்படி சமைச்சிருந்தா என்னங்க, நம்ம அனு கையில் அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் ரொம்ப காலமாக மழை பெய்யாத காரணத்தினால சீமாப்பூர் கிராமமே வறண்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு ஒரு பறிக்க கூட அரிசி இல்லை. மொத்த கிராமத்துலேயும் அரிசிக்கு நிறையவே தட்டுப்பாடு ஆயிடுச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எதுக்காக நம்ம கிராமத்து ஜனங்களை நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வர சொல்லக்கூடாது? ஆனால் நம்ம வீட்டில் 2-3 நாளைக்கான அரிசி தானங்க வீட்டில் இருக்கு. மறந்துட்டியா? அனுவோட கையால் சாப்பாடு செய்யலாம். நம்ம மொத்த கிராமத்துக்காகவும் அனுவோட கையாலேயே சாப்பாடு செய்யலாம். ராஜு தன்னோட வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி கிராமத்து ஜனங்க எல்லாரையுமே கூப்பிட்டாரு. அப்புறம் வீட்டில் அனு தன்னோட கையால் சமைக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு செஞ்சு தயாராயிடுச்சு. அப்புறம் ராஜுவும் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. நீங்கள் எல்லாரும் வந்து உட்காருங்க. இன்னைக்கு என்னோட பொண்ணு அனு உங்கள் எல்லாருக்காகவும் அவளே அவள் கையால் சாப்பாடு போடுவா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிட உட்காந்தாங்க. அனு எல்லாருக்கும் இலை போட்டா. ஆனா அவங்க இலையில அவ சாப்பாடை பரிமாறினதும் அதை பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது என்ன விளையாட்டு ராஜு? நீ இங்கே எங்களை வர சொல்லி எங்களை அவமானப்படுத்துறியா என்ன? நாங்க பசியோடு இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா பிச்சைக்காரங்க கிடையாது. என்னங்க இது? ஏதோ எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. நீங்க அன்னை அன்னபூர்ணா அம்மாவை நினைச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. உங்களுக்கு சாப்பாடு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்காகவாச்சு தட்டில் சாப்பாடு இருக்கணும்ல. இதில் 2 கைக்கு மேலே சாப்பாடே இல்லையே. இதை வச்சு நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. அப்புறம் உங்களுக்கு சாப்பிட மறுபடியும் அனு கொடுப்பா. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க 2வது பிடி சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது எல்லாரோட வயிறும் நிறைஞ்சிடுச்சு. யாருக்காவது இன்னும் வேணுமா? என்னோட வயிறே நிறைஞ்சு போச்சு. எனக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. எல்லாரோட வயிறும் நிறைஞ்சிடுச்சு. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இது எப்படி ராஜு? எங்கள் எல்லாரோட வயிறும் எப்படி 2 கையில் நிறைஞ்சு போச்சு? எங்களோட அணுவுக்கு தாய் அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் இருக்கு. அவளோட கைகளால் வெறும் 2 கை சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிடும். எல்லாரும் அணுவை அன்னை அன்னபூர்ணாவோட அவதாரம்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவளோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கிராமத்தில் அரிசி பிரச்சனை முடிகிற வரைக்கும் அனு தன்னோட கையால் சமைச்சு தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா.